எடி சீக்கிரம் வெட்டுடி, நேரம் ஆகுது. யோ, வெட்டிக்கிட்டு தானே இருக்க, அதுக்குள்ள உனக்கு என்ன கேடா? ஒரு பொம்பளை வேலை பார்க்க விட்டுட்டு ஆம்பளை நீ வேடிக்கை தானே பார்த்துன்னு இருக்க. ஆ அடியாத்தி, என்னாடி இது? இம்பூட்டு வரவையும் நான் தான் வெட்டி கொண்டாந்தேன். இதை துண்டு பண்ணி எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கு உனக்கு நோவுதா? ஆயா, ஆக்கி வச்சா மட்டும் நல்லா துண்ணுவான். வெள்ளக்கு வச்ச நேரத்துல மாமே வந்தான். ஆ மாமா வந்தானா? எவண்டி அது? எவண்டி எவண்டி வந்தான்? அதுவும் விளக்கு வச்ச நேரத்துல வந்திருக்கான். யோ யோ மனுஷா, இன்னாடி? அடப்பாவி மனுஷா, இதுக்குதாயா டிவி கிவி பார்க்கணும், போனு கீனு நோடணுங்கிறது. எடி என்னடி, அப்போ போன் எல்லாம் வேற இருக்கா? அடையோ, அது பாட்டியா, விளக்கு வச்ச நேரத்துல மாமா வந்தானு சினிமால வர பாட்டியா, அத பாடுனையா. ஆ பாட்டா? பாவி மனுஷன் செத்த நேரத்துல என்ன சந்தேகப்பட்டுட்டானே. எங்க எங்க வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. ஏண்டி? எல்லாம் ஒரு காரணமா தாங்க. என்ன செல்லக்கிளியாக்கா, மழை நாளுக்கு விரவுலாம் வெட்டி சேகரிச்சு வைக்கிறீங்க போல இருக்கு. ஆமாடி பவள கொடி, நல்லா வெய்யெல்லாம் காயும் போது விரவெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுட்டா மழை காலத்துல சுடு தண்ணி கிடு தண்ணி வைக்க ஆகும்ல, அதாண்டி. ஆமாக்கா, சுடு தண்ணி வைக்கலாம் ஆகும் தான். ஏண்டி பவள கொடி, நீ விரவெல்லாம் சேர்த்துட்டியா? அக்கா, எனக்கு என்ன இந்த காடு மேடெல்லாம் திரிஞ்சு விரவெல்லாம் பொறுக்கி வைக்கணும்னு அவசியமா என்ன? எங்க வீட்டுல நான் சமைக்கிறதுக்கு கேஸ் அடுப்பு இருக்கு, சுடு தண்ணி வைக்கிறதுக்கு 4-5 ஹீட்டர் இருக்கு, அப்புறம் எதுக்கு காய்ந்த வரவெல்லாம்? பீத்திக்கிறதுக்குன்னு தெரு தெருவா சுத்துவ போல இருக்கு. சரிடி, இந்த பக்கம் என்ன வண்டியை நிறுத்திட்டு பேசுற? அக்கா, நானும் எங்க வீட்டுக்கார வேலும் சினிமாக்கு படம் பார்க்க போறோம். எங்க வீட்டுக்காரவி எனக்கு பூ வாங்கி கொடுத்தாங்கக்கா, அதை வைக்கிறதுக்கு பூ வைக்கிற பின்னு இல்ல, கொஞ்சம் பூ வைக்கிற பின்னு இருந்தா தாங்களேன். ஏண்டி இழம் எடுத்தவளே, உங்க வீட்டுல கேஸ் அடுப்பு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், 4-5 ஹீட்டர்லாம் இருக்கும், ஒரு பூ வைக்கிற ஹேர் பின் வாங்க வைக்க இல்லையாடி? ஏக்கா, என்னக்கா பட்டு சட்டன் இப்படி பேசி புட்ட? இடத்த காலி பண்ணுடி, ஹேர் பின் வேணுமா? ஹேர் பின்னு பொறாம பிடிச்சவ. ஏங்க, நீங்க வண்டி எடுங்கங்க, நம்ம சினிமாவுக்கு போயிட்டு வர வழியில அப்படியே கோவிலுக்கு போயிட்டு அப்படியே நல்ல நான்வெஜ் ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டுட்டு பார்சல் கட்டிக்கிட்டு வருவோம். போங்கடி போங்க, போற வழியில வண்டி பஞ்சர் ஆகட்டும். ஏண்டி இப்படி வயிற்றுச்சல் புடிச்சு போய் கிடக்க? யோ மனுஷா, சும்மா இருந்துக்கையா, வயிற்றுச்சல கிளப்பாத. பார்த்தல்ல ஊர்ல அவ எப்படி இருக்கான்னு, நீ தான் இருக்கியே, இது நாள் வரைக்கும் ஒரு கோவில் குளத்துக்கு இட்டுன்னு போயிருப்பியா நீ? அவ சினிமா ஹோட்டல்னு சுத்திக்கிட்டு கிடக்கா, நீ தான் இருக்கியே. எடி இந்தாயா, வரவெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டே கொண்டா. வந்துட்டான் பேசுறதுக்கு. யோ, யார் நீ மூஞ்சிக்கிட்ட வந்து பிரேக் போடுற? மா, நான் இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்துக்கிற போஸ்ட் மேனுமா. போஸ்ட் மேனா? எங்குட்டிக்கு அதனால லெட்டர் கிட்ட வந்திருக்கா என்ன? இந்த அட்ரஸ்க்கு எதுவும் லெட்டர்லாம் வரலமா. அப்புறம் என்னத்துக்கு இங்க வந்து நின்னு இருக்கீங்க? போங்க. மா, பவளக்கொடின்னு இங்க யாராவது இருக்காங்களாமா? பவளக்கொடின்ற பேர்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதை எடுத்துக்கிட்டு 4 நாளா சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த வீடு எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலமா. பவளக்கொடியா? ஆமாமா, பவளக்கொடி தான். திமிர் பிடிச்சவ, அவ அட்ரஸ் சொல்லவே கூடாது. என்கிட்ட எம்பிட்டு சீன் போட்டுட்டு போறா. அண்ணே, பவளக்கொடின்னு இந்த தெருவுல யாருமே இல்லனே. அடியே செல்லக்கிளி, ஏன்டி இப்படி அப்பட்டமா போய் சொல்ற? இப்பதானடி வந்துட்டு போனா பவளக்கொடி. தம்பி, போஸ்ட் லெட்டரை கொடுத்துட்டு போப்பா, அந்த பக்கத்து வீடு தான், அவங்க சினிமாவுக்கு போயிருக்காங்க புருஷன் கூட, வந்த உடனே கொடுக்குறோம். சரிங்க அண்ணே. மேடம், இந்தாங்க மேடம், இந்த லெட்டரை அவங்க கிட்ட கொடுத்துடுங்க. யோ மனுஷா, நான் தான் பவளக்கொடின்னு யாரும் இங்க இல்லங்க, நீ மீறி அவ இருக்கான்ட்டு லெட்டர் வாங்கி வைக்கிற. அடியே, ஏதாவது முக்கியமானதா இருக்க போதுடி. முக்கியமானது. ஹார்ட் எல்லாம் போட்டிருக்கு, ரெட் கலர்ல வேற இருக்கு, என்னன்னு பிரிச்சு பார்க்கலாமா? இவன் வேற பாத்துக்கினே இருக்கான். அட படுபாவி, லவ் லெட்டர் மாதிரில இருக்கு. அன்புள்ள பவளக்கொடி, கார்த்திக் எழுதி கொள்வது. என் செல்ல பவளக்கொடியே, என் தங்க வைரக்கொடியே. அட பாவி, உன்னை பார்த்து எம்புட்ட நாள் ஆச்சு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் உன் புருஷனுக்கு தெரியாம மாரியத்தா கோயிலுக்கு வா, நம்ம 2 பேரும் ஓடி போயிடுவோம். அடி பாவி பவளக்கொடி. ஐயோ ஐயோ, அமுக்கனா மூஞ்சி மாதிரி இருந்துக்கணு என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கா, அப்படியே மடிச்சு வச்சிடுவோம். ஆத்தி, என்ன இது அட்ரஸ்? அட, அட்ரஸ் வேற அட்ரஸ். அடைச்ச, 3வது தெருவுல இருக்க பவளக்கொடி வீட்டுக்கு வந்திருக்கா. நான் கூட என்னமோ இவளுக்கு தான் ஏதோ வந்துடுச்சோன்னு பயந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல இந்த பவளக்கொடியை தப்பா நினைச்சு போட்டோமே. என்னாடி? ஒண்ணும் இல்லைங்க. ஐடியா, இது எடுத்துட்டு போய் அவன் புருஷன் கிட்ட கொடுத்து
அவங்க வீட்ல ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டியதுதான். நல்லா அடிச்சுக்கிட்டு மாயட்டும். அதுக்கப்புறம் உண்மையை சொல்லி பெரிய பிரச்சனை ஆகாம சரி பண்ணிக்கலாம். டார்லிங், ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொண்டாயேன். இதோ உடனே கொண்டாருங்க. தங்கமான பொண்டாட்டி. பரமசிவன் வீட்ல இருக்கானு தெரியலையே. நல்ல வேலை, இவன் மட்டும்தான் இருக்கா. கொளுத்த வேண்டியதெல்லாம் கொளுத்தி போடுவோம். பரமசிவா. வாங்கக்கா, உட்காருங்கக்கா. பவளக்கொடியை கூப்பிடுறேன். தம்பி, நான் இந்த லெட்டர் தான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பவளக்கொடி பேருக்கு இந்த லெட்டர் வந்துச்சு. நீங்க சினிமாவுக்கு போயிட்டீங்களா, அதான் நான் வாங்கி வச்சேன். ஏதோ கலர் கலரா ஹார்ட் எல்லாம் ஒட்டி இருந்துச்சு, பார்க்கவே அழகா இருந்துச்சா, அதான் சீக்கிரமா கொண்டு போய் கொடுக்கலாமேன்னு வந்த உடனே எடுத்துட்டு வந்தேன். இந்த பரமசிவம், உன் பொண்டாட்டி பேருக்கு தான் வந்திருக்கு லெட்டரு. அவ பேருக்கு லெட்டர் வந்திருக்கா? அது ஹார்ட் எல்லாம் ஒட்டி வந்திருக்கு. அன்புள்ள பவளக்கொடி, கார்த்திக் எழுதி கொள்வது. அடி பாவி, உன்னை பார்த்து எம்புட்ட நாள் ஆச்சு. உன் புருஷனுக்கு தெரியாம வெள்ளிக்கிழமை மாரியத்தா கோயிலுக்கு வந்துடு, நம்ம ஓடி போயிடலாம். என்ன பரமசிவம், மூஞ்சி இப்படி ஒரு பக்கமா போகுது? அப்படி என்னதான் இருக்கு இந்த லெட்டர்ல பரமசிவம்? ஏய் பவளக்கொடி, அடியே. ஆத்தி, நல்ல வேலை செய்து. நல்ல வேலை இவன் அட்ரஸ பார்க்கல. என்னங்க நீங்க ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? போட்டு கொண்டு வர வேணாமா? இந்தாங்க. ஏய், என்னடி இது? நீங்க கையில வச்சுக்கிட்டு என்னன்னு கேக்குறீங்க? ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. அதை தாண்டி நானும் கேக்குறேன், யாரு இந்த லெட்டரை கொடுத்தது? அட, என்னங்க நீங்க உங்க கையில லெட்டரை வச்சுக்கிட்டு யாரு கொடுத்ததுன்னு என்கிட்ட கேக்குறீங்க? ஏய், ரொம்ப நடிக்காதடி. பவளக்கொடின்னு பேரை போட்டு வந்திருக்கு. எவன்டி, எவன் அனுப்புனா? அன்புள்ள பவளக்கொடி, சூர்யா எழுதி கொள்வது. ஏண்டி, எவன்டி அந்த சூர்யா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? சூர்யாவா? அப்படிதான் யாரும் எனக்கு தெரியாதுங்க. ஏண்டி, வெள்ளிக்கிழமை மாரியத்த கோயிலுக்கு வர சொல்லியிருக்கான். எனக்கு தெரியாம 2 பேரும் ஓடி போக போறீங்களா? என்ன பரமசிவம் சொல்ற? பவளக்கொடி வெள்ளிக்கிழமை உனக்கு தெரியாம ஓடி போக போறாளா? அக்கா, நீங்க கொஞ்சம் உங்க வீட்டுக்கு போறீங்களா? போறேன். ஐயோ, பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்கே. ஏங்க யோ. இன்னாடி யோ? சாவுடி. பாத்தி, அடுத்து சாவடிச்சிரும் போல இருக்கே. யோ யோ யோ, உடியா யோ. என்ன பண்றேன் பாருடி உன்னை. பரமசிவா, அட பாவி மனுஷா. யோ யோ, உடியா யோ. ஐயோ. ஏக்கா, நீங்க என்ன போகலையா? ஐயா, நான் போயிட்டேன் பரமசிவா, போயிட்டேன். அட பரமசிவா, அந்த லெட்டர் இந்த வீட்டுக்கு வரலையா? அது அந்த 3வது தெருவுல ஒரு பவளக்கொடி இருக்கால, அவ வீட்டுக்கு வந்த லெட்டரா மாறி இந்த வீட்டுக்கு வந்துடுச்சு. என்னது, லெட்டர் மாத்தி வந்துடுச்சா? அட ஆமா பரமசிவா, இப்பதான் அந்த போஸ்ட்மேன் திரும்பி வந்து கேட்டாரு. அட பாவி மனுஷா. சரி பரமசிவா, நான் போறேன். ஆத்தி எம்புட்டு அடி அடிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா கொலை பண்ணி போட்டுருவோம் போல இருக்கே. தெரியாம விவகாரத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. ஒண்ணு கடுகு ஒண்ணு ஆச்சு போச்சுன்னா நம்மள பழியில மாட்டிக்குவோம். ஆத்தி எப்படியோ சமாளிச்சாச்சு. ஏக்கா நில்லுக்கா. யோ, அவன் தான் வந்து லெட்டர் குடுக்கறானா, நீயும் அவளை நம்பிக்கனே என்ன அந்த அடி அடிக்கிற? அடியே பவளக்கொடி, என்ன மன்னிச்சு விடுடி. அந்த லெட்டர் பார்த்து தப்பா நினைச்சு விட்டேன்டி. நினைப்பையா? நினைப்ப. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இனிமே உனக்கு நினைக்கிறதுக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே. பவளக்கொடி, மன்னிச்சிரு பவளக்கொடி. அவசரப்பட்டு தெரியாம சந்தேகப்பட்டு அடிச்சு விட்டேன் பவளக்கொடி. சதிகாரி பவளக்கொடி, நல்லா இருந்த குடும்பத்துல இப்படி குட்டையை குழப்பிட்டு போயிட்டல்ல. இருக்குதுடி உனக்கு.